எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குந்தர் சொல்கிறாரு, இந்த 600 நாட்களில் நான் சாம்பியன்ஷிப்பை கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணிட்டேன். இந்த டிஃபெண்டிங்கில் இந்த ராலையே நான் 20 தடவை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒரே ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியன்னா அது ரிங் ஜெனர் குந்தர் மட்டும்தான். என்னை எதிர்க்கிறதுக்கு வேறு யாராவது இருக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிற எல்லா ஆப்போனண்ட்டையும் வீழ்த்திட்டேன். யாராவது இருக்கிறீங்களா என்ன? அப்போது ஜே உசோ வராரு. குந்தர், நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரோமனை காட்டில நீ அதிகமான நாட்கள் சாம்பியன்ஷிப் வச்சுக்கிட்டாலும் அவனை விட அதிகமாக டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிற. நீ 600 நாள் சாம்பியனாக இருந்திருக்கிற. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? கண்டிப்பாக உன்னை பாராட்டி ஆகணும். ஏன்னா 600 நாள் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் கூட 600 நாளுக்கு மேலே டாக்டிங் டைட்டில் வச்சுருந்தேன். அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். பிகாஸ் நீ 600 நாட்களுக்கு மேலே சாம்பியன்ஷிப்பை பல பேர் கூட டிஃபெண்ட் பண்ணி மீண்டும் நீயே தக்க வச்சுருக்கல. ஐ அப்ரிசியேட். இதுக்கு குந்தர் சொல்கிறாரு, கரெக்ட், நீ கூட ஒரு லாங்கஸ்ட் சாம்பியன் தான். டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை 600 நாட்களுக்கு மேலே வச்சுருந்த, என்னை விட அதிகமாக வச்சுருந்த. ஆனால் அதில் பாதி உழைப்பு தான் உன்னோடது, மீதி உழைப்பு உன்னுடைய பிரதருடையது. அப்படி பார்த்தா நீ பாதி நாள் தான் சாம்பியனாக இருந்த, மிச்ச நாட்கள்லாம் உன் பிரதர் தான் தக்க வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் என்ன பாரு, நான் ஒரு ஆளாக ஒன்ட்டியாலாக இந்த சாம்பியன்ஷிப்பை எவன் டிஃபெண்ட் பண்ணாலும் யார் டிஃபெண்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானே தக்க வச்சுருக்கிறேன். டிஃப்ரென்ஸ் உனக்கு புரியுதா? நீ உன் டாக்டிங் பார்ட்னர் கூட சேர்ந்து தான் 600 நாளாக இருந்த. உன் பிளட் லைனை வச்சுக்கிட்ட, சாமி ஜெயினை வச்சுருந்த. ஆனால் நான் அப்படி இல்லை. சிங்கிள் ரேஜினாவே என்னோடய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை இது நாள் வர வச்சுருந்துருக்கிறேன். ஏன்னா நான் கிரேட்டஸ்ட் சாம்பியன் எவர் ஆல் டைம். ஜேவ்ஸை சொல்கிறாரு, நீ சொன்னது கரெக்டு தான். நீ கிரேட்டஸ்ட் சாம்பியன் ஆல் டைம் எவர், எல்லாமே ஒத்துக்கிறேன். இந்த 2024 நான் ஏதாவது ஒரு வாக்குறுதி எடுக்கணும்னா அது சிங்கிள் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ அதுக்கான எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. குந்தர், எனக்கு ஓங்கிட்ட இருக்கிற இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணுவேன். லாங்கஸ்ட் ரேஜின் சாம்பியனாக இருக்கிற உன் கொட்டத்தை அடக்கி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணுவேன். எனக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் வாய்ப்பு வேணும். இந்த 2024 நான் ஒரு சாம்பியன் ஆக போகிறேன். குந்தர் சொல்கிறாரு, என்கிட்ட மோதி காணாமல் போனவங்க பல பேர், அதில் பிளட் லைனில் இருக்கிற நீயும் ஜாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இல்லை. பட் ஆனால் அதை நீயே தேர்ந்தெடுக்கும் போது நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கிரேட்டஸ்ட் எவர் சாம்பியன் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் குந்தருக்கு அகேன்ஸ்டா ஜே உசோ மோதுறான்னு சொல்கிறான். அந்த சேலஞ்சுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்க, என் கூட மோதுறது தான் உனக்கு கடைசி நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றுறதுக்கு உன் பிரதர் கூட வர மாட்டான்.